2½ ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த ஈரோடு பாலக்காடு ரயில் மீண்டும் இன்று இயக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், 2½ ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருக்கு. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு? பாலக்காடு இடையே இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் தான் கடந்த 2½ ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2020 மார்ச் மாதத்தில் கொரோனா பரவல் ஏற்பட்ட சமயத்தில் அனைத்து ரயில்களின் சேவையுமே நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது இது போன்ற பயணிகள் ரயில்களும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்ததற்கு பிறகு மற்ற அனைத்து வழித்தடங்களிலுமே ரயில் சேவை மீண்டும் இயக்கப்பட்டு வந்தது. எனினும் கூட இந்த பாலக்காடு வழித்தடத்தில் இயக்கி வந்த பயணிகள் ரயில் இயக்கப்படாமல் இருந்து வந்தது. வழக்கமாக இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டிலிருந்து கோவை, திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு தினசரி வேலைக்கு செல்வோர், மருத்துவ வசதிக்காக செல்வோர் என தினசரி ஒரு 5000த்திற்கும் மேற்பட்டோர் இது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஒரு 3 ரயில்களில் பயணித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ஈரோடு பாலக்காடு ரயில் சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என ரயில் பயணிகள் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்திற்கு வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இது ரயில் பயணிகளிடையே ஒரு மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியும் தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினர் ரயிலுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் இந்த முதல் ரயில் சேவையை வரவேற்றிருக்கிறார்கள். ரயில் பயணிகள் சேவை மீண்டும் தொடக்கப்பட்டாலும் கூட இது எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டிருப்பது ரயில் பயணிகளிடையே சற்று அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கமாக இந்த ரயிலுக்கு ஈரோட்டில் இருந்து திருப்பூர் வரை 15 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அது எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டு 35 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கோவைக்கு செல்வதற்கு 30 ரூபாய் கட்டணம் தற்பொழுது 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ரயிலை மீண்டும் பயணிகள் ரயிலாகவே மாற்றி இயக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.